அவர் பரிசுத்தமாக தன்னை சிலுவையில் ஒப்பு கொடுத்தபடியினால் மிகுந்த தாகத்தோடும் பசியோடும் எலும்புகளை எல்லாம் எண்ணக்கூடிய அளவுக்கு அவர் கண்ணீரோடு அந்த சிலுவை பாடுகளை அனுபவித்தார். ஊழியம் தொடங்குவதற்கு முன்பதாக 40 நாட்கள் பசியோடு உபவாசித்து முடித்த உடனே பசி எடுத்தது. பிசாசு வந்து சோதித்தான். கர்த்தர் அவனை கடிந்து கொண்டார். இங்கேயும் அவர் தாகத்தால் அவர் கைவிடப்பட்ட சூழ்நிலையிலே அவர் நமக்காக அந்த உலகம் கைவிடப்பட்டதை அவர் தன்மேல் சுமந்தார். ஏனென்றால் நான் உன்னை கைவிடுவதும் இல்லை, உன்னை விட்டு விலகுவதும் இல்லை என்கிற அந்த வார்த்தை தான் சத்தியம். அவர் கைவிடப்பட்டதினாலே நாம் இனி ஒருபோதும் கைவிடப்பட மாட்டோம் என்பது திண்ணம். அதான் வேதம் சொல்லுகிறது 20வது வசனம், என் ஆத்துமாவை பட்டயத்துக்கும் எனக்கு அருமையானதை நாய்களின் துஷ்டத்தனத்திற்கும் ஒப்புக்கூடாதேயும். என் ஆத்துமாவை பட்டயத்துக்கும் என்றால் நீதிமானுடைய எலும்பு முறிந்து போகாது. சங்கீதம் 34. அந்த கள்ளர்கள் உண்மையிலேயே மரித்து போனார்களா என்பதை சோதிக்க அவர்கள் முட்டு எலும்புகளை அடித்து நொறுக்கினார்கள். ஆனால் இயேசுவிடம் வந்த பொழுது அவர் ஏற்கனவே மரித்து விட்டபடியினால் அவர் கால் எலும்புகளை முறிக்கவில்லை. அதுதான் நிறைவேறுகிறது. அது ஜெபிக்கக்கூடிய கால்கள், நன்மைகளை செய்ய சுற்றி திரிந்த கால்கள். அந்த காலில் அபிஷேகம் உண்டு. அவர் அபிஷேக நாதர். எலிசா என்கிற தீர்க்கதரிசி மரித்து அவனுடைய கல்லறையிலே கிடந்த எலும்பின் மீது ஒரு மரித்தவனை போட்ட பொழுது அந்த எலும்பிலிருந்து அபிஷேகம் சென்று அவன் உயிரோடு எழுந்தான் என்று வேதம் சொல்லுகிறது. இங்கே நம்முடைய ஆண்டவரும் இரட்சகரும் அருமை தகப்பனுமாகிய இயேசுவினுடைய எலும்புகளை முறிக்க பிதா ஒப்பு கொடுக்கவில்லை. அடுத்து எனக்கு அருமையானதை, உமக்கு அருமையானதை, துஷ்டத்தனத்திற்கு, நாய்களின் துஷ்டத்தனத்திற்கு, அந்த கொல்கதா மலையிலே சிலுவையில் குற்றவாளிகளை அடித்துவிட்டு அந்த குடும்பத்தினர், நீங்கள் அந்த காலத்தில் பார்த்தீர்களானால் இந்த ரயில் பாதையிலே அடிபட்டவர்களை எடுக்க குடும்பத்தினர் கூட வரமாட்டார்கள். எடுக்க போனால் மத்திய அரசு கேஸ் போட்டு விடும் என்று எடுக்க மாட்டார்கள். இப்படி இந்த சிலுவை மரணத்துக்கு ஒப்பு கொடுக்கப்பட்டவர்களை அந்த குடும்பத்தினர்களை வெறுத்து விடும் பொழுது எடுத்து அடக்கம் பண்ண ஆள் இல்லாதபடி அவர்கள் தூக்கி வீசப்பட்டு அந்த கழுகுகள் வந்து அந்த பிரேதங்களை தின்று எலும்பும் கூடுமாக அந்த மண்டை ஓடுகள் ஆங்காங்கே கிடக்கும். அதனால்தான் அந்த இடத்திற்கு மண்டை ஓடு என்கிற பெயர் வந்தது. ஆனால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சிலுவையிலே அவர் மரித்த பொழுது அரிமத்தியா ஊரானும் நீதிமானுமாக இருந்த யோசேப்பு என்கிறவன் தைரியமாக பிலாத்துவிடம் போய் இந்த சரீரத்தை வாங்கி மெல்லிய துப்பட்டியில் சுற்றி அவரின் வாசனை எல்லாவற்றையும் வைத்து அந்த புதிய கல்லறையிலே கர்த்தர் வைத்தார். அவரை ஏசாயா சொல்லுகிறான், அவரை கள்ளர்களோடு அவர்கள் நியாயம் தீர்த்தார்கள். அவர் இருந்த பொழுது ஐஸ்வர்யவானோடு இருந்தார்.